வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார்? சார். லக்ஷ்மி நாராயணன் சார், காலை வணக்கம். அவங்க சார் ப்ரொஃபைல் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம் லட்சுமி நாராயணன் சார். சுரேஷ் சார் வணக்கம். வணக்கம் சார். சுமதி மேடம் ஆடியோ கனெக்ட் ஆகல, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் லக்ஷ்மி நாராயணன் சார். ரைட். ரெக்கார்டிங் போட்டாச்சு, ரெக்கார்டிங்ல தான். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி நற்புலரி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. 9 சென்ஸ் கண்ட்ரல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சினார். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நமக்கு பிடித்த பாடல்கள், நாம் கேட்ட பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சார், ப்ளீஸ். மிக்க நன்றி சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நாம் அனைவரும் இணைந்திருக்கும் நற்புலரி தளத்திற்கு வருகை புரிந்திருக்க ஒவ்வொருவரும் வரவேற்று மகிழ்கின்றேன். அதிகாலை பொழுது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் சீரிய முறையிலும் நம்மளுடைய பணிகளை துவங்குவதற்கு உகந்த நேரம். இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நாம் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் ஏற்கனவே நம்முடைய தளத்தில் 2 நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கின்றார். இப்போது இன்றும் இணைந்திருக்கின்றார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். கூடுதல் சிறப்பு, இந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்துள்ள நல்லாசிரியர் விருது பட்டியலில் இவர் பெயரும் இருந்து தமிழக முதல்வரால் நல்லாசிரியர் விருது கிடைக்க பெற்றவர். அதை தாண்டி அவருக்கு பொது சேவையில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக ஜேசிஐ இயக்கத்தில் இயங்கி வருகின்றார். ஜேசிஐ காவேரி பட்டணத்தின் முன்னாள் தலைவரான இவர் அதன் சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்றுனராகவும் செயல்பட்டு வருகிறார். அவர் ஜேசிஐ நேஷனல் ட்ரெயினராகவும் செயல்பட்டு வருகின்றார். தனி விருப்பத்தின் காரணமாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து பல பயிற்சிகளை வழங்கி வருகிறார். இபிஎஸ் மற்றும் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், மனித மேம்பாடு இவற்றில் பயிற்சி வழங்குவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு அவர்களை பயிற்றுவித்து வருகின்றார். அதை தாண்டி அவருக்கு மேடை நாடகம், கலை ஆர்வம், ஆடல் பாடல் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு கலை இயக்கிய அரங்குகளில் பங்கெடுத்தும் வருகின்றார். இப்படி பல ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இவரை அறிமுகம் செய்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்தான் ஜேசிஐ செனட்டர் பாலமுருகன் அவர்கள். பாருங்கள் திரு பாலமுருகன் அவர்களே, தங்களுடைய பயிற்சியையும் தங்களுடைய கருத்துக்களையும் வழங்குங்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் ஆரம்பிக்கலாங்களா? உங்களோட தளம் ஒப்படைக்கப்பட்டிருக்கல சார், நீங்க நிகழ்ச்சியை துவங்கலாம். சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லாவே கேக்குதுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நற்புலரி அமைப்பின் ஃபவுண்டர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய
ஐடிசிசி குமரேசன் தனசீலன் ஐயா அவர்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்விலே மிக சிறப்பாக என்னை அறிமுகம் செய்த எனது ஆரோக்கிய நண்பர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் இந்த தளத்திலே என்னை அறிமுகம் செய்து எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த எனது அருமை தோழி சுமதி அவர்களுக்கும் இந்த நற்புரளி அமைப்பின் அனைத்து அங்கத்தினை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு, லேர்ன் ஃப்ரம் சாங். இந்த தலைப்பிலே நான் இன்றைக்கு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பினை எண்ணி நான் நிச்சயமாகவே உள்ளம் பூரிக்கிறேன். அதாவது மாதந்தோறும் ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு தளத்தை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சிறப்பு செய்திகள். அந்த வகையிலே இந்த மாதமானது இசை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பினை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, இசை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை, அத்தோடு மட்டுமல்ல ஆன்மாவோடு பேசும் அந்தரங்க பாஷை, காதுகளுக்கு போர்த்தப்படும் கௌரவ பொன்னாடை, ஒரு வித்தகன் கை பட்டுவிட்டால் விறகு கட்டையும் வீணையாகும் என்ற கவிஞர் மு மேத்தாவின் அந்த அன்பான வரிகளுக்கிணங்க இசை என்பது வல்லமை மிக்க ஒன்று. அந்த இசையிலே உருவான ஒரு அம்சம்தான் பாடல்கள். பாடல்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதாவது பாடலிலே வாழ்க்கை பாடம் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய நிகழ்வை நான் தொடங்குகிறேன். பாடல்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் உருவாக்கப்பட்டவை அல்ல. பாடல்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளின் அர்த்தங்களும் நம் வாழ்க்கையை அற்புதமாக சித்தரித்து காட்டக்கூடியவை. அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்விலே நான் எடுத்துக்கொண்ட அந்த பாடல், நான் பிறப்பதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவான அற்புதமான பாடல்கள். 1964 மற்றும் 65களிலே புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் உருவாகி வாலிப கவிஞர் என்று அழைக்கக்கூடிய கவிஞர் வாலி அவர்களின் சிந்தனையில் உருவான அந்த பாடல்களில் 2 பாடல்களை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பாடல்களை நான் கேட்டது மட்டுமல்ல, அந்த பாடல்களை ரசித்து அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் ருசித்து அதை என்னுடைய வாழ்வில் பயன்படுத்தியும் இருக்கிறேன். அதைத்தான் இன்றைய நிகழ்வில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன் நண்பர்களே. அதாவது 1965ஆம் ஆண்டிலே RR பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு TR ரமணா என்பவரால் இயக்கப்பட்ட விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற மகான்களால் இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல்தான் கவிஞர் வாலி அவர்கள் உருவாக்கப்பட்ட கண் போன போக்கிலே என்ற தொடக்கத்தில் உருவான அந்த பாடல். இந்த பாடலை சிம்மக்குரலோன் என்று அழைக்கக்கூடிய வெண்கல குரலுக்கு சொந்தக்காரரான TMS ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார். எனக்கு பாடல் மீது எப்பொழுதும் ஒரு நாட்டம். எனது அருமை நண்பர் லட்சுமி நாராயணன் அவர்கள் அழகாக அறிமுகம் செய்தார். பாடலை பதிவிட்டு அதை பாடச் செய்து கேட்பதை விட என்னால் இயன்றவரை, என்னுடைய முயற்சிக்கேற்றவரை நானே அந்த பாடலை பாடி அதில் உள்ள பொருள்களையும் நான் எப்படி அதில் வசப்பட்டேன் என்பதையும் நான் இப்பொழுது உங்களோடு பதிவு செய்த ஆசைப்படுகிறேன். கண் போன போக்கிலே என்று தொடங்கும் அந்த பாடலானது ஒவ்வொரு பத்தியிலும் நம் வாழ்க்கையை அழகாக வடிவமைத்து கொடுத்த ஒரு பெருமை அந்த பாடலுக்கு உண்டு. அதாவது வாழ்வியல் சிந்தனை என்று சொல்வார்கள் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வியல் சிந்தனை என்பது மிக முக்கியம். ஏதோ நம்ம போக்குல போறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் அப்படின்னு வாழ்றது வாழ்க்கை அல்ல. இப்படிதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், இதையெல்லாம் கடைபிடிக்க கூடாது என்று வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதில்தான் நம்முடைய வாழ்வியல் திறன்கள் மேம்படும். அந்த வகையிலே இந்த பாடலானது ஒரு மனிதனின் வாழ்வியல் சிந்தனையை அழகாக ஒவ்வொரு பத்திக்கு ஒரு செய்தியை கொடுத்து உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே முதல் பத்தியிலே தொடக்கத்திலேயே கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு மிக அவசியம். We know one thing, our life without control like a bird without wings என்று சொல்வதற்கேற்ப கட்டுப்பாடு இல்லாமல் வாழும் வாழ்க்கையானது
ஒரு சிறகில்லாத பறவை வாழ்வதற்கு சமமானது. அதைத்தான் இந்த முதல் 4 வரியிலே எவ்வளவு அழகாக கவிஞர் வாலி எடுத்திருக்கிறார் பாருங்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த 4 வரியில பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. கண் போன போக்குல கால் போகக்கூடாது, கால் போன போக்குல மனம் போகக்கூடாது, மனம் போன போக்குல மனிதன் போயிட்டா அந்த கட்டுப்பாடோட வாழ்ந்த மனிதர்களை நாம மறக்காம போகணும். இந்த வரிகளை எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. அப்ப தன் போன போக்குல வாழ்றது வாழ்க்கை அல்ல, ஒரு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை இந்த 4 வரியிலே அவர் அமைத்திருக்கிறார். அந்த பாடலின் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஊரோடு ஒத்துவாள் என்று. முத்தமிழ் மூதாட்டி அவை கூட சொல்லி இருக்கிறார், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்று. நாம எங்க வாழ்றோமோ, எந்த சமுதாயத்துல வாழ்றோமோ, அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த அடாப்டேஷன் இல்லாதவங்களுடைய லைஃப் ரொம்ப தாறுமாறா போயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த 4 வரிகளை அவர் அழகா எடுத்து எழுதியிருக்கிறார். அது எப்படி வருதுன்னா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். பாருங்க, நாம பாக்குறது எல்லாமே நமக்கு சரியாதான் தோணும், நம்ம கேட்கறது நம்ம சொல்றது எல்லாமே நமக்கு சரியாதான் தோணும். ஆனால் அதுவல்ல உண்மை. ஊர் மக்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள், ஊர் மக்கள் உன்னை எப்படி முடிவெடுத்திருக்கிறார்கள், அதுதான் கடைசி வரையில் உண்மையாக நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை யாரெல்லாம் உணர தவறிவிட்டார்களோ அவர்களது வாழ்க்கை நிச்சயம் தடமாறியும் தடுமாறியும் போகும் என்ற ஒரு உயரிய கருத்தை இந்த 4 வரிகளே அழகாக அமைத்திருக்கிறார். அதற்கடுத்த வாழ்வியல் சிந்தனை என்று பார்க்கும்போது முன்னோர்கள், முன்னோர்களுடைய வாழ்க்கைதான் நமக்கு அருமையான பாடம். We should follow the history of our forefathers. நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் வாழ்ந்த முறையையும் யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதை அடிப்படையாக வைத்துதான் கவிஞர் வாலி அவர்கள் இந்த 4 வரியிலே அழகாக சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாம் நாகரிகம் என்ற பெயரில், நவநாகரிகம் என்ற பெயரில் நம் முன்னோர்களுடைய அந்த வாழ்வியல் இலக்கணத்தை தவற விட்டு விட்டோம். அதனால்தான் இன்றைக்கு எத்தனையோ சிக்கல்களுக்கு நாம் ஆளாகி வாழ்க்கையை தெளிவில்லாமல் வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த 4 வரிகளை அழகாக அன்றைக்க வடிவமைத்திருக்கிறார். அதை நாம் கேட்டிருக்கிறோம். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம். அதாவது இன்றைய நாகரிகத்தை சில பேர் பொய்யான கருத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நாகரிகம் எங்கே இருக்கிறது என்றால், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம். நம் முன்னோர்கள் சொல்லாத கருத்துக்கள் இன்றைக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆக நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறை நம்ம சரியா பின்பற்றி வாழ்ந்தாவே நம்முடைய வாழ்க்கை நாகரிகமாக அமையும் என்பதைத்தான் இந்த 4 வரியிலே அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். அடுத்தது இந்த பாடலின் இறுதி பத்தியிலே ஒரு மனிதனுக்கு புகழ் என்பது நிச்சயமாக வேண்டும். அதைத்தான் வான்புகழ் தந்த வள்ளுவன் கூட தன்னுடைய குரலிலே பதிவு செய்திருக்கிறார்.
தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலன் தோன்றலின் தோன்றாமை நின்று என்று. ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல பேரும் புகழோடு வாழ வேண்டும். அந்த பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு, அந்த தவறிலிருந்து நாம் புதிய பாதை உருவாக்கி திருந்தி வாழ்ந்தால், நிச்சயமாக பேரும் புகழும் நம்மை தேடி வந்து சேரும் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து, இந்த 4 வரி எழுதியிருக்கிறார். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் இருந்தென்ன லாபம், திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. நண்பர்களே, எப்படியெல்லாம் வாழ வேண்டும்? திருந்தாமல் வாழ்பவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். நாம இருக்கும் போதும் சரி, மறையும் போதும் சரி, நம்முடைய பேர் நிலையா இருக்கணும். இவர் போல வேற யாருமே இல்ல அப்படின்னு ஊர் பேசணும். அப்படின்னா நம்முடைய வாழ்வியல் சிந்தனையை நாம் எப்படி எடுத்து போக வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த இறுதியாக இருந்த 4 வரிகளே சரியான சாட்சி. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கவிஞர் வாலி அவர்களின் அற்புதமான சிந்தனையில் உருவான இந்த கண் போன போக்கிலே என்ற பாடலில் ஒவ்வொரு வரிகளும் நம் அனைவருக்கும் வாழ்விற்கு ஒரு சிறந்த இலக்கணமாக அமைகிறது. ஆகவே இது போன்ற பாடல்களை நாம் வெறும் பொழுதுபோக்கிற்காக கேட்பதோடு மட்டுமல்லாமல், நம் வாழ்க்கை பாடமாக ஏற்று இந்த வரிகளில் உள்ள பொருளை போல சரியாக வாழ்ந்தால் நிச்சயம் நம் வாழ்வும் பொருள்படும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இது என் பார்வையில் மனதிற்கு பிடித்த பாடலாக இது அமைகிறது. அடுத்ததாக நான் மிகவும் விரும்பி கேட்ட ஒரு பாடல் 1964 ஆண்டிலே டி பிரகாஷ் ராவ் அவர்களுடைய இயக்கத்தில் ஜி.என். வேலுமணி அவர்கள் தயாரிப்பில் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி அம்மையார் நடித்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்து அதே சிம்மக்குரலோன் டி.எம்.எஸ். ஐயா அவர்கள் குரலில் உருவான ஒரு அற்புதமான பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்திலே. பொது சிந்தனைகளை அடிப்படையாக வைத்து இந்த பாடலை விட வேறு ஒரு சிறந்த பாடலை வேறு யாராலும் எழுத முடியாது என்று சொல்லும் அளவிற்கு கவிஞர் வாலி தன்னுடைய சிந்தனை குவியல்களை அழகாக இந்த பாடலில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த பாடலின் தொடக்கம்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடல். இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு பொது சிந்தனை என்பது கொஞ்சம் தூரம் தள்ளியே நிற்கிறது. அந்த பொது சிந்தனை இல்லாத மனிதர்களுக்கு இந்த பாடல் நிச்சயமாக ஒரு பாடமாக அமையும் என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த பாடலின் முதல் 2 வரிகளே நம்மை வேறு ஒரு உலகத்திற்கு எடுத்து செல்கிறது. அவ்வளவு ஒரு சிந்தனை உள்ள ஒரு பாடல். நாம் எல்லோரும் விரும்பி கேட்ட அந்த பாடல் தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கடவுள் இந்த உலகத்துல படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒருத்தருக்குன்னு தனியா படைக்கிறது கிடையாதுங்க. அத்தனை பேருக்கும் பொதுவா தான் கொடுத்திருக்கிறார். அதை அடிப்படையா வைத்து உருவான பாடல் தான் இந்த பாடல். சமத்துவம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் சமத்துவமின்மை. நீ வேறு நான் வேறு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ ஏழை நான் பணக்காரன், நீ கருப்பாக பிறந்தவன் நான் வெள்ளையாக பிறந்தவன் என்று அவரவர்கள் ஏதோ ஒரு கோணத்தில் தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அங்கே சமத்துவம் வெகு தூரத்தில் சென்று விடுகிறது. அங்கே சண்டைகளும் சலசலப்பும் உருவாகி விடுகிறது. இது வேண்டாம் என்று எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த 4 வரிகளை அழகாக அந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார் கவிஞர் வாலி. மண் குடிசை வாசல் என்றால்
தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த 4 வரிகள் அழகா அமைச்சிருக்கிறான். மண் குடிசை வாசல்னா தென்றல் வராம போறது இல்ல, மாலை நிலா ஏழைன்னு பார்த்து அங்க வெளிச்சம் தர மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறது கிடையாது. அப்போ உனக்காக ஒண்ணு எனக்காக ஒண்ணுன்னு இந்த இறைவன் எதையும் தனியா கொடுக்கல, எல்லாருக்கும் பொதுவானதாக இந்த உலகத்தையே அமைச்சிருக்கிறான். இந்த சமத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் நண்பர்களே. அடுத்த 4 வரையிலே, அதாவது ஒரு ஏழை மகனை பார்த்து, வறுமை நிலையில் உள்ளவர்களை பார்த்து நாம் இரக்கம் காட்ட வேண்டுமே தவிர, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருளை கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு அங்கே வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்துதான் அடுத்த 4 வரிகளை அழகாக படைத்திருக்கிறான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பறித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. பாருங்க, இதுல எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான வரிகளை அமைச்சிருக்கிறாரு. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, என்ன படைத்தவன் கிட்ட எந்த பழியும் கிடையாதுங்க, எல்லாரும் சமம்னு தான் படைத்தவன் படைச்சிருக்கிறான். அதே போல அந்த படைப்பால் உருவாகி இந்த உலகத்தில் வாழும்போது வறுமையை பிடித்து வாழக்கூடிய மக்கள் மீது கண்டிப்பாக நாம் பாவம் சொல்லக்கூடாது, அவர்கள் மேல் பழியும் சொல்லக்கூடாது. பசி என்பது அனைவருக்கும் பொதுவானது. அந்த ஏழை வறுமையில் வாழ்கின்ற காரணத்தினால் அவன் பசி என்ற நோய்க்கு ஆட்படுகிறான். அப்படிப்பட்ட நேரங்களிலே இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அந்த இல்லாதவர்களை கண்டு இரக்கப்பட வேண்டுமே தவிர, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை நாம் எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதே ஒரு தவறான ஒரு குறிக்கோள் என்ற அடிப்படையில் தான் இந்த வரிகளை அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதுல பாருங்க, அந்த 3வது வரியில சொல்லியிருக்கிறாரு, பலர் வாட வாட சிலர் வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இன்றைக்கு சூழ்நிலை அப்படிதாங்க இருக்கு. பல பேர் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை பயன்படுத்தி சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை கூடாது. வறுமையை கண்டு நாம் இரக்கப்பட வேண்டும். பார்ப்போற்றும் பார்க்கவி மகாகவி பாரதி சொன்னான் இல்லையா, தனி மனிதனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னார். ஒரு தனி மனிதனுக்கே உணவில்லைன் போது இந்த ஜகத்தை அழைக்கணும்னு அவர் சிந்திக்கும் போது அந்த சிந்தனை எங்க இருக்கு? இருக்கிறத பறிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பேருடைய சிந்தனை எங்க இருக்கு? இதை மாற்றினால் நிச்சயமாக வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதே இந்த 4 வரிகளுக்கான ஒப்பற்ற கருத்து. இந்த பாடலின் இறுதி பத்தியிலே 4 வரியில் அழகாக சொல்லி இருக்கிறார். பொதுநலம் என்பதற்கு இந்த 4 வரிதான் சரியான எடுத்துக்காட்டு என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த கடைசி பத்தியில பாருங்க, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். ஆமாங்க, யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லி வறுமையில் இருக்காங்களோ அவங்க போய் இருக்கிறவங்க கிட்ட தேடி கேட்கிறப்போ கண்டிப்பா இருக்கிறவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அதை விட சந்தர்ப்பம் வேற எதுவும் இல்லை, இவர்களை தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு. அதனாலதான் இந்த வரிகளை அழகா சொல்லி இருக்கிறாரு. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், ஆனால் மனம் நிறைய இருள்தான் இருக்கும்,
பொருள் இருக்கவங்க கிட்ட நல்ல, அதாவது பணம் உள்ளவர்களிடத்தில் நல்ல மனம் கிடையாது என்ற ஒரு ஒப்பற்ற கருத்தை இந்த இடத்தில் இந்த 4 வரிகளிலே பதிவு செய்திருக்கிறார். பாருங்க, கவிஞர் வாலியோட சிந்தனைகள்ல எத்தனையோ பாடல்கள் உருவாயிருக்கு. ஆனால் அந்த பல பாடல்கள்ல என்னுடைய மனதை கவர்ந்த இந்த 2 பாடல்களில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டுகள் வரிகளுக்கு வரிகள் இருக்கிறது என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலே என் மனதை மிகவும் மிகவும் கவர்ந்த பாடல்கள் மட்டுமல்ல, என்னை சரியாக வடிவமைத்து இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டியாய் அமைந்தது கூட இந்த 2 பாடல்கள் என்பதை நான் மாறுதட்டி சொல்லிக் கொள்வேன். நண்பர்களே, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது, இசை பாடல்கள் இல்லாமல் நம் வாழ்வில் பாதைகளை சரியாக நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியாது. இந்த முயற்சியை நற்புலரி இந்த அமைப்பிலே இதனுடைய நிறுவனர் அவர்கள் எவ்வளவு அழகாக எடுத்திருக்கிறார் பாருங்கள். மாதத்திற்கு ஒரு தலைப்பு என்று பாடல்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இதை அவர் தேர்வு செய்திருக்கிறார். நாம் எல்லோரும் இன்றைக்கு பாடல்களை வெறும் நேரத்தை கழிப்பதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடல்களை கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு பாடல் வரிகளையும் அந்த சிந்தனைகளையும் அந்த பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக வாழ்க்கையை அனுபவித்து அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த பாடல்களை வடிவமைக்கிறார்கள். அந்த பாடல்களை நாம் வெறும் பொழுதுபோக்காக கேட்பதை தவிர்த்து இது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் என்ற உணர்வோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வசப்படும். எனக்கு இன்னைக்கு லக்கு பாருங்க, இந்த நற்புலரி அமைப்பின் இந்த நிகழ்ச்சிகள்ல இன்றைக்கு 323வது நாள், 323rd day ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த 323 என்ற அந்த எண்ணை எப்படி திருப்பி பார்த்தாலும் அதே 323 தான் வரும். 323 திருப்பி படிச்சு பாருங்க, 323 எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். இதுல என்னுடைய சிந்தனை எப்படி வேலை செய்யுதுன்னா, எப்படி இந்த 323 என்ற அந்த எண்ணை எப்படி திருப்பி பார்த்தாலும் எப்படி திருப்பி படித்தாலும் அதே 323 விகடக்கவி என்பது போல வருகிறதோ, அது போல இன்றைக்கு நான் தேர்ந்தெடுக்கின்ற இந்த பாடல்கள் கூட, பாடல்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் எப்படி படித்தாலும் எப்படி பாடினாலும் எப்படி ரசித்தாலும் முன்பின் நீங்கள் மாற்றி பாடினாலும் அந்த ரசனையும் குறையாது, அதில் உள்ள பொருளும் குறையாது, நம்முடைய ஆனந்தமும் குறையாது என்பதற்கு ஏற்றாற் போல எனக்காகவே இன்றைக்கு 323வது நாள் அமைந்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக உள்ளம் பூரிக்கிறேன். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எனது அருமை நண்பர்களே, பாடல்களை தயவு செய்து வெறும் பாடலாக பார்க்காமல் நம் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். We know one thing, the golden quotes by Swami Vivekananda, a man can sing like a cuckoo, a man can dance like a peacock, a man can swim like a fish, but a man can't live always like a man. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு மனிதனால் ஒரு குயிலை பார்த்து அதை போலவே பாட முடிகிறது, ஒரு மயிலை பார்த்து அதை போலவே ஆடவும் முடிகிறது, ஒரு மீனை பார்த்து அதை போலவே நீரில் நீந்தவும் முடிகிறது. ஆனால் ஒரு மனிதனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனிதனாக வாழ மட்டும்தான் முடியவில்லை என்பதுதான் அவருடைய அந்த அருமையான வாசகம். அவருடைய இந்த வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் பரிணமிக்க செய்வது எத்தனையோ இருக்கின்றன, எத்தனையோ காரணிகள். அந்த காரணிகளில் மிகச்சிறந்த காரணிதான் இந்த பாடல்கள் என்று நான் என்னுடைய கருத்தை இன்பமாக பதிவு செய்கிறேன். அருமை நண்பர்களே, என்னுடைய இறுதி கருத்தாக நாம் அனைவரும் பாடல்களை ரசிப்போம், அதன் இசை நயத்தை ருசிப்போம், அதை நம் வாழ்வியலில் இணைப்போம், அதை எப்படி வாழ்வதென நினைப்போம், இசையால் இணைந்து பாடல்களை கேட்டு பக்குவமாக வாழ்வோம், இனிதே வாழ்வோம், இன்பமாய் வாழ்வோம் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து, எனக்கு இசை மீது எப்பொழுதும் நாட்டம்தான். பாடல்களை நான் எப்பொழுதும் என் உயிராக நினைத்து ரசிப்பவன். ஆனால் அது என்னவோ தெரியவில்லை, இயற்கை சூழல் இருக்கின்ற காலநிலை என்னுடைய குரலுக்கு ஒரு சிறிய ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டது.
நான் பாடிதான் இந்த நிகழ்ச்சி வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பட் என்னுடைய குரல் வளம் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் என்னால் இயன்ற வரை அந்த பாடல் வரிகளை உங்களுக்காக இந்த நிகழ்வில் பாடி நான் கற்ற கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்திருக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நற்புலரி அமைப்பை சேர்ந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக நம் அனைவருக்கும் வாழ்வின் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நிறுவனர் அவர்களுக்கும், இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற, ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த பொன்னான வாய்ப்பிற்கு நன்றிகள் தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் வாழ்வும் சிறப்பாக இந்த பாடல்கள் மூலமாக அமைய வேண்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதே அமைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து இனிதே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இசை, வெல்க பாடல்கள். நன்றி நன்றி சார். ரொம்ப அருமையான பாடல்கள் மூலியமாக இன்னைக்கு நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க சார். உங்க போன் நம்பர் வந்து கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க கருத்துக்களை வந்து கண்டிப்பாங்க மேடம். சப்போஸ் வந்து இது வந்து கட் ஆயிடுச்சுன்னா கூட ஜூமும் உங்களுக்கு டைரக்டாவும் கால் பண்ணியும் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாங்க. அருமையான 2 பாடல்கள். என்ன சொல்றது, எதுக்கு எது சலிக்கலைன்ற மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு கருத்துக்கள் இருக்குன்றத இன்னைக்கு எடுத்து கூறியிருக்கீங்க. உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் என்ற அவார்டு கொடுத்தது தவறில்லை என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், உங்க ஃபீட்பேக்கை வழங்குறவங்க. ஏவி ராமநாதன் சார், உங்களுடைய ஃபீட்பேக். குறுகிய நேரமே இருப்பதால் அனைவரும் சுருக்கமாக, அனைவரும் அதிகபட்சம் யாரெல்லாம் வழங்க முடியும் வழங்க. நன்றி, வணக்கம். ஜாகிர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் நற்பணி நண்பர் அனைவருக்குரிய குணமான காலை வணக்கம். அருமையா சார், நீ காலையில எடுத்துட்டு 2 பாடல் அருமையான பாடல்.